ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோவக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வட்டை ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீளமாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இப்போ கட் பண்ண கோவக்காயை கடாயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து காயில் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி எதுவும் நம்ம இந்த காய்க்கு சேர்க்க போகிறது இல்லைங்க. எண்ணெய் கொஞ்சம் நம்ம கூடுதலாக விட்டுருக்கறனால அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். காயில் வந்து மசாலா படுறது மாதிரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் வந்து கொஞ்சம் நமக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெந்துருச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. காய் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.